சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராமயுகா. பொங்கல் வீடியோ 2 இது. ஆமாம், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம வீட்டில் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து கூத்தானில் பொங்கல், விளையாட்டு போட்டியெல்லாம் இருக்கும். நேராக அங்கே தான் போகிறோம். இந்த தடவை ராம் வரல, ஆனால் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அண்ட் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் வரல. என்னை மட்டும் போயிட்டு வந்துடு, ஏன்னா சொல்லியிருக்காங்க போகாமல் தப்பாக போயிடும். போயிட்டு அங்கே என்னென்ன சாப்பாடு என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்படி நான் ஒரு ரெஸ்ட்டை போட்டுருவேன். இவங்கெல்லாம் வந்து வீடியோவில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நிறைய பேர், ஒரு 8 பேர் பண்ணிருக்கோம், ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கே புரியும். சூப்பரா இருக்கும். நைட் வந்து குப்பி தூக்குற ஃபங்க்ஷன், அந்த வீடியோவும் வரும். வேற லெவல் யோசிச்சு வச்சிருக்கோம், அதெல்லாம் பாப்பீங்க வீடியோல நீங்க. இப்போ என்னோட பேக் சைடு அவுட்ஃபிட் காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு இதுதான் இது மாதிரி இன்னைக்கு 7, 8, 9 பேர்கிட்ட இருக்காங்க. நல்லா இருக்கும். இந்த ஜுவல்லரி வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு, வேணும்னா வாங்கிக்கலாம். லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு, ரொம்ப இல்ல. ஆமா, ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ரேட் கொஞ்சம் வந்து கூட தான் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சூப்பரான ஸ்டோன் ஒர்க் கூட வருது, நல்லா இருக்கும். அண்ட் வந்து நம்ம இன்னைக்கு போகிறது ஃபங்க்ஷன் செம்மையாக அட்டன் பண்ணுறது எல்லாமே வீடியோவில் பார்ப்பீங்க. நேற்று வீடியோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் புதுசாக எடுத்து போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் கிளிக் பண்ணிக்கங்க. போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு செம்மையான ஃபங்க்ஷன் அண்ட் வந்து நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு விசேஷம் அப்படின்னா உங்க மூஞ்சியில கெடுக்கிற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு பிம்பிள்ஸ் வந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது எனக்கு நடக்குங்க. எனக்கு வந்து காலேஜ் டெஸ்ட்ல நடக்குது. ஏதாச்சும் காலேஜ் ஒரு செம்மையான ஃபங்க்ஷன், நம்ம அழகா கிளம்பி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். அப்படி தானே ஏதாவது விசேஷம் வரப்போகுது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அதை கெடுக்கிறதுக்குன்னே இந்த பிம்பிள்ஸ் வரும். இந்த பிம்பிள்ஸ் கரெக்டாக எத்தனை நாள் ஆச்சுராமா? ஒரு 3 days 3 நாளாக இருக்கும். கரெக்டாக பொங்கல் ஃபங்க்ஷன், இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு அழகாக கிளம்ப அது கிறிஸ்டி மாதிரி வந்து இங்கே எவ்வளோ விழுந்தது. சரி, ஓகே, ராமே சொன்னா என்கிட்ட, சரி நீ ரொம்ப அழகாக இருக்கு, கிறிஸ்டிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். நேரமா அப்படி சொல்லவே இல்லை, சொல்லுவியே சொன்னா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, மனசுக்குள்ள சொன்னா சரி, நல்லா இருக்கு, தேங்க்யூ. நாட்டு போட்டிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தாண்டன் உங்க அப்பா தானே போறது? ஆமா, எங்க அப்பா தான். இன்னும் நிறைய அவங்கெல்லாம் காண, அக்காவெல்லாம் போட்டோ எடுக்கவா? இருங்க, அப்படியே எடுக்கிறேன். நல்லா இருக்கு. நம்ம லாண்டுக்கு இருக்கோம், நம்மள சிண்டு உள்ள ஃபுல் கட்டு கட்டிக்கிறியா? சரி, ஃபுல் கட்டு கட்டிக்கிறியா? நான் போட்டோ எடுக்க மாட்டேப்பா. சண்டை, எல்லாரோட சண்டை. நல்லா இருக்கேடா, நல்லா இருக்கேடா. ஓ மட்டும் எடுத்துக்காதீங்க. கார்ல ஒரு ஓரமலுங்கப்பா, கொஞ்ச நேரம் ஓரமலுங்க கேட்க மாட்டீங்க. கொஞ்சம் ஓரத்துக்கு போறீங்க. அண்ணா சோவி வா. அண்ணா கார் போடுங்க, அண்ணா கார் மெதுவா போடுங்க. கமிட்டி தான் மறைச்சு ரோட்டை மறைச்சிட்டு. அண்ணா ஏத்த மாதிரி சைக்கிள் வந்து கொஞ்சம் பாத்து போங்க. இருந்தாலும் நல்லபடியா நடத்துறீங்க, இருந்தாலும் பாத்துங்க. பின்னால பாருங்க, ரோட்டை மறைச்சு நிக்காது. சீக்கிரமா நில்லுங்க. போறோம். பெட்ரோல் பல்க் இருக்குல்ல, பெட்ரோல் பல்க் ஆள் நிப்பாங்க. நீ பஸ் போங்க, இங்க போச்சுங்க. பெரிய கோடு போச்சுங்க. டூ வீலர் கொஞ்சம் பக்கத்துல பாத்து
சைக்கிள் வருது சைக்கிள் வருது அப்போ யார் நிக்காம போ போட்டு போட்டு அடே அண்ணா ஒரே நிமிஷம் சைக்கிள் வந்து கொஞ்சம் பக்கம் தள்ளியா அப்படியே சேர்ந்து அழைச்சு பிடிச்சு பிடிச்சு நிப்பாட்டு நம்மளால பண்ணிடுங்க பார்த்து பார்த்து ஒன்றும் அவசரம் இரண்டாம் மணி சொன்னீங்க லட்சம் இரண்டாம் அங்க ஆலிப்பாரு பாருங்கல ஆலிப்பாரு திருப்பி வந்துடுண்ணா பாத்துங்க திருப்பி வரணும் பார்த்து போங்க Allah
அப்படி ஒரு ஆட்டம் தான். ஓகேவா? ஏப்பா கலைங்கப்பா, நீங்க கலைங்கப்பா, எப்படி விளையாடுவாங்க? கலைங்க. ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி ஸ்டார்ட் அப். ஒண்ணு தற்சமயத்து ஆடுகளத்தை அலங்கரித்து நிற்கின்ற ஆலை கூத்தாண்டன் போலீஸ் 3 குமார் அவருடைய காலை எங்க வந்துருவான்? 2 பிளேயர். ஆஹா. 3 பிளேயர். 2 பிளேயர். ஓகே. லாஸ்ட் ரவுண்ட் ஃபைனல். பூனை கொடுங்கவா? பூனை கொடுங்க. எங்க வந்துருவான்? தொட்டு பாரு. சுத்தமான நாட்டு மாடுப்பா, பெரிய மாடு குடிச்சுப்பா, எங்கே வாப்பா குடிச்சுப்பா. அந்த அடிச்சு மாடு 2 பேரை பாஞ்சு குடிச்சுப்பா. சிறப்பான முடியா? அருமை அருமை அருமை. ஆடு வெற்றி பெற்றது. அம்பேரின் தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது. யாரும் எதுவும் சொல்லாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. ஒரு ஆள் ஒன்றத்துக்குரிய, ஒரு ஆள் ரெண்டத்துக்குரிய. யாரு அப்படி தூக்க கூடாது, கையை பிடிச்சு தூக்கணும். அக்கா கைய கிட்ட வைக்கா, அக்கா ஒட்டி வை, இப்படி வச்சு தூக்கு. சிறப்பான புடி வீரர் இளைஞர் கபடியில் விளையாண்டு இந்த ஆண்டு முதல் ஆண்டாக திருமணமான கபடியிலே விளையாடும் சிதம்பரத்தின் முருகேசன் அவருடைய காலை சிதம்பரத்தின் மாடு சிறந்த குடிப்பா, சிறந்த புடி. ஒருத்தவங்க எடுக்க ஒருத்தங்க எடுத்து பிடிக்காது, அப்புறம் தியாகம். பண்ணிக்கிட்டியா? அம்மாவோட 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 அங்கே அக்கா அக்கா பின்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க. கொஞ்ச நேரம் முடிய இப்படி இப்படி அடலக்கா விட்டுறாத. அடலக்கா விட்டுறாத, விட்டுறாத. இறங்கி இறங்கி தொங்க விடுக்கிட்டு பார்க்க முடியுதா? கபடி விளையாண்டு வந்தாரு.
உங்க அப்பா கவலைண்டாரு மாமா விளையாண்டாரு நூத்திக்கிட்டு பாய் பாய் பை பை ஏய் மலை சாட்சி இந்த மேல மாட்டார் சாட்சி விளையாண்டு ஒரு சாட்சி வாங்கி போட்டு குட்டீஸ் இப்போ எங்க வந்துட்டோம் எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் தோசை ஊத்த போறோம் பசிக்குது தூக்கம் தான் சரியான சாப்பாடுப்பா செம சாப்பாடா நான் இன்னும் சாப்பிடவே இல்லை இப்பதான் வந்து எங்க அம்மா சிக்கன் குழம்பு எனக்கு கொடுத்து விட்டுருக்கு இந்த இதில் வச்சிருக்கேன் தோசை ஊற்றி சாப்பிட போறேன் நானும் என் பையனும் தோசை ஊற்றி சாப்பிட போறோம் ராமனுக்கு வந்து அங்கே சாப்பாடு இருக்கு ஓகே நம்ம குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ரொம்ப நாள் சென்று நாங்கள் செட்டாக வந்து ட்ரெஸ்லாம் வேர் பண்ணி நல்லா இருந்துச்சு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்களோட ராம் யோகா மகிழன் பாய் பாய் சொல்லிட்டேன் பை